தவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் இந்த முறை 89.73% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. இது கடந்த தேர்தல்களின் சதவீதங்களுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க உயர்வு. 2011 இல் மார்க்சிஸ்ட் கட்சி 69.7%, 2016 இல் அதிமுக 64.95% மற்றும் 2021 இல் திமுக 62.96% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இந்த முறை சாதனை படைத்துள்ளது. இது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்துள்ளது. விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் களமிறங்கியுள்ளார். சென்னையில் திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படும் பெரம்பூர் தொகுதியில் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. மேலும் சென்னையில் கடந்த 2021 தேர்தலில் 63.06% ஆகஸ்ட் இருந்த வாக்கு சதவீதம் தற்போதைய நிலவரப்படி 81.74 ஆகஸ்ட் உயர்ந்துள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளருக்கு டிவி சின்னத்திற்கு ஆதரவு அளித்துள்ளது. பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் தனது எக்ஸ் தள பதிவில் தமிழக தேர்தல் வாக்கு பதிவு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். அவர், இந்த தேர்தலில் திமுகவுக்கும் தவேகவுக்கும் இடையே போட்டி நடப்பதாக தெரிகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் விஜய் எனும் சக்தி அரசியலில் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் என்று அவர் கருதுவதாகவும், ஆட்சிக்கு வருகிறாரோ இல்லையோ இந்த தேர்தல் முழுவதுமே விஜய் எனும் நபரைச் சார்ந்தே அமையப் போகிறது என்று அவர் தனது பார்வையை வெளிப்படுத்தினார். அதிமுகவின் நிலைமை குறித்து அவர் உறுதியாகச் சொல்லவில்லை என தெரிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜய், அரசியல் என்பது சில குறிப்பிட்ட நபர்களுக்கானது என்று கூறி, சாதாரண வெகுஜன மக்களால் அதன் மாயாஜால கணக்குகள் உடைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். தேர்தல் திருவிழா மற்றும் ஜனநாயக திருவிழா ஆகியவற்றின் உண்மையான அர்த்தம் நேற்றுதான் உணரப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 2026-23 தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு 85% வாக்குப்பதிவு என்ற சாதனையை நிகழ்த்திய வரலாற்று நிகழ்வாக அவர் சுட்டிக்காட்டினார். அவர் வாக்களித்த குடும்ப உறவுகள், கட்சித் தோழர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார். தமிழகத்தின் 17வது சட்டசபை தேர்தல் நேற்று நடைபெற்றது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணி போட்டியில் நடிகர் விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக போட்டியிட்டது. எம்ஜிஆர், விஜயகாந்த் மற்றும் கமல்ஹாசன் ஆகியோரின் தேர்தல் வாக்கு சதவீதங்களுடன் ஒப்பிடும்போது விஜய் எவ்வளவு வாக்குகளைப் பெறுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. எம்ஜிஆர் 56.23%, விஜயகாந்த் 40.40% மற்றும் கமல்ஹாசன் 33.26% வாக்கு சதவீதங்களை அடைந்துள்ளனர். விஜய் தனது வெற்றியைப் பொறுத்தே அவரது கட்சியின் எதிர்காலம் அமையும் என அரசியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.